ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல ஃபுல்லாகவே ரூம் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 50 ரூம் ஓகே. எடுத்துட்டாங்க. இன்னைக்கு காலையில தான் கொஞ்சம் பேர் போயிருப்பாங்க. முதல் நாள் நைட்டே பல பேர் வந்து தங்கிட்டாங்க. எல்லாரையும் தங்க வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு ஹால்ல எல்லாரையும் உட்கார வச்சு, ரூம்ல விஜய் உட்கார்ந்திருந்தாரு. ஒவ்வொரு ஃபேமிலியா உள்ள காமிச்சிருக்காங்க. உள்ளக்க யாரும் இல்ல. ஓகே. விஜய் கூட யாரும் இல்ல. விஜய் மட்டும் தனியா விஜய் பார்த்துருக்காரு. மட்டும் தான் தனியா. புஸ்ஸி கூட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் பண்ணியிருக்காரு. பெரும்பாலும் எந்த நிர்வாகியும் கூட கிடையாது. சிடிஆரை தவிர மத்த எல்லாம் இருந்திருக்காங்க. ஓகே. சிடி நிர்மலா மட்டும் அந்த மருது பாண்டியர் குரு பூஜை அதுக்கு போயிட்டு இருக்காப்புல. இது ஒரு விஷயம். உள்ளக என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஒண்ணு அந்த ஃபேமிலி சொல்லணும். இல்லாட்டினா விஜய் சொல்லணும். விஜய் சொல்லணும். விஜய் சொல்ல மாட்டாரு. விஜய் சொல்ல மாட்டாரு. இப்போ அந்த நேத்துலாம் போட்டாங்க. இன்னைக்கு அந்த ஃபேமிலியில கொஞ்சம் பேர் கால்ல விழுந்து அழுதாரு இருந்தாங்க. ஒருவேளை அழுதுருக்கலாம். ஏன்னா இந்த சம்பவம் விஜயை ரொம்ப பாதிச்சிருக்கும். ம். 41 நாள் எல்லாருடைய உயிரிழப்புக்கு நம்ம காரணமாயிட்டோம். அந்த ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஃபேமிலியை நேரில் பார்க்கும்பொழுது மனசு உடைஞ்சிருக்கும். ஆமா. இது ஒன்று நடந்திருக்கும். இல்லாவிட்டால் அவர் இயல்பாகவே நடிகர். அதனால இந்த விஷயத்துல நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அவசியமும் அவருக்கு. இல்லை சொல்கிறேன். அப்படி முடியல அப்படின்னா அண்ணன் இந்த மாதிரி பண்ணிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணியிருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். ஏன் அன்பில் மகேஷ் அழுவலையா? அதனால் நீங்கள் அரசியலில் யாரையுமே எடை போட முடியாது. ஓகே. இருக்கலாம் நேரில் பார்க்கும்பொழுது அழுக வந்திருக்கும். ஆனால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்குலாம் இருக்குமான்னு எனக்கு தெரில. அப்படின்னா அறிக்கையே விட்டுடலாம். நான் உங்களுக்கு கால் பண்ணியிருந்து நான் சொன்னேன்லப்பா எப்படி அறிக்கைன்னு சொல்லிட்டு அந்த டைம்லாம் பேசியிருந்தேன் பாரு. அந்த மாதிரி விட்டு இருந்துட்டு இப்போ பண்ணியிருந்தாருன்னா ஓகே.